அதான் சார். அதாவது எப்படின்னா, தென் மாவட்டங்கள் எப்பயுமே வந்து இந்த சமூகத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்லலாம், ஜாதியின் அடிப்படையில் தான் இயங்கும். அதிகப்படியாக. அப்போ அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முதல்ல அந்த ஜாதி சங்கங்களுக்கு போகும். அந்த ஜாதி சங்கங்கள் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து ஆளும் கட்சியினருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் வந்து அங்கே வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த கடைசி 5 ஆண்டுகளில் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தினர், தேவ சமூகத்தினர், குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினர் எல்லாருமே சேர்ந்து, அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அங்கே முதலியார்களும் இருக்காங்க, பிள்ளைமா இருக்காங்க, எல்லா ஜாதிக்குமான சங்கங்கள் இருக்குது. அது போக எஸ்சி எஸ்டி பிரிவினரும் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஜாதி வாரியாக எந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்களிடமோ எம்பிக்களிடமோ திமுக தலைமையிடமோ எடுத்துகிட்டு போனால் அவங்க அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொடுத்தாங்களான்னா இல்லை. ஸோ அனைத்து ஜாதியினரும் ஏறக்குறைய இந்த 5 ஆண்டு திமுகவுடைய ஆட்சியினால் இதில் அதாவது ஒரு வெறுப்புடன் இந்த ஆட்சி இனி வரவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக விவசாயினர் அணி எல்லா மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி வாரியான விவசாய அணிகள் இருக்கு, ஜாதி வாரியான என்ன சொல்றது தொழில் பிரிவுகள் இருக்கு. அப்போ அந்த விவசாய அணியினர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையினர் தொழில் சம்மந்தப்பட்டதில்லை. அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசு வந்து பயிர்க்கடனை வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லிச்சு, பயிர் காப்பீடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, பண்ணலை. பயிர்க்கடனை ரத்து பண்ணலை. அது இல்லாமல் வந்து அதாவது ஊருக்கு ஒரு இந்த பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸு, சீட்ஸு, அது எல்லாமே வந்து இலவசமாக நாங்கள் வந்து ஒரு நகரும் அதாவது அக்ரிகல்ச்சரல் ஸ்டால் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு வாக்குறுதி கொடுத்தது. அதை எதிர்பார்த்துருந்தாங்க. அது நகரும் நகரும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டால் அதுவும் வந்து நடக்கலை அப்படின்ற அந்த ஒரு விரக்தி. இவங்க நிறைய பொய் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா 24x7 24x7 அதாவது தடையற்ற மின்சாரம் வழங்குவோம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஏமாற்றிட்டாங்க. இது 2வது பிரச்சனை. முதல்ல வந்து ஜாதி வாரியாக எந்த விஷயங்களும் நடக்கலை. 2வது பார்த்திங்கன்னா விவசாயினருடைய அந்த கண்ணீர். 3வது இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக அதாவது வடக்கு மாவட்டங்களில், அதாவது சென்னை, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இங்கே மட்டும்தான் திமுகவுடைய ப்ரெசன்ஸ். இப்போ இல்லை. 1977 எம்ஜிஆர் காலகட்டத்திலே வந்து இதில் தான் அவங்க ஸ்ட்ராங்குன்றதுனால அவங்க ஹிஸ்டாரிக்கலாகவே இந்த தென் மாவட்டங்களை புறக்கணிக்கிறது தான். ஜெயிச்சுட்டு தென் மாவட்டங்களுக்கு இதனுடைய தேவைகளை புறக்கணிச்சிருவாங்க. அவங்க எம்எல்ஏக்களே, திமுகவுடைய எம்எல்ஏக்களே இருந்தாலும் கூட புறக்கணிப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் பாளையங்கோட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாளையங்கோட்டையில் இந்த ஒய் வளைவு பிரிட்ஜ் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டு கோரிக்கை. இந்த தடவை பாளையங்கோட்டையினுடைய அந்த எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஜெயிக்க வச்சது காரணமே இந்த தடவை இந்த ஒய் பிரிவு பாலத்தை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் கொண்டு வரல. இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்களோ, தென் மாவட்டத்துக்கு உரிய அந்த தொகுதிக்குரிய தேர்தல் வாக்குறுதிகள் என்ன கொடுக்கப்பட்டதோ அந்த தேர்தல் வாக்குறுதிகள் 10% அவங்க முடிச்சு கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணி தான் டீல் பண்ணுவாங்க டிஎம்கே. இது எல்லாம் கூடி ஒரு வெறுப்பு, டிஎம்கே அரசாங்கத்து மேலே ஒரு வெறுப்பு. அது இல்லாமல் பொதுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தழுவி இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, ஒரு பாலியல் சம்பவங்கள் தினமும் ஒரு தொடர் கதையாக, ஒரு தொடர்வண்டி போவது போல அடுத்தடுத்து பாலியல் சம்பவங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள், பெண்களுக்கு எதிரான என்ன சொல்றது அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சா போதையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய. ஏன்னா தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தே கோ பை எமோஷன்ஸ். அது தமிழ்நாடு முழுக்க நடந்தாலும், அது எங்கே நடந்தாலும் அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரியே நடப்பான் எங்காலு. அதுதான் எங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடூர சம்பவங்களை பூரா பார்த்து இந்த திமுக எப்படி வரக்கூடாது அப்படின்னு ஒன்னே அப்போ மாற்று தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு கடைசி 1 மாசத்துல நடக்குது அப்படிங்க பார்த்துக்கோங்க. இப்போ மாற்று தேடும் பொழுது ஓகே நாம் தமிழர்கிட்ட போகலாமா அப்படின்னா, அதாவது ஒரு பாலிசியில ஒழுங்கு இல்லை, அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு உண்மை இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒழுங்கா வந்து ஒரு கட்டமைப்பு ஆன்லைன்ல இருந்தாலும் ஆஃப்லைன்ல இல்லை. ஆஃப்லைன்ல அவங்களும் நிறைய சேட்டை பண்ணியிருக்காங்க. அப்போ நாம் தமிழர் வேண்டான்றாங்க. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மடக்கு ஊதிகளை தமிழ்நாட்டில் யார் ஐடென்டிஃபை பண்ணலைனாலும் தென் தமிழ்நாட்டுக்காரன் ஐடென்டிஃபை பண்ணிடுவான். இவன் இருக்குண்டா, இவன் நமக்கு ஜோலிக்கு ஆக மாட்டான், இவன் நம்ம வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு மடக்கு ஊதிகளை உள்ளே வரவிடாம தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ டிஎம்கே வேண்டாம். அப்போ பிரதானமா தமிழ்நாட்டில் டிஎம்கே வேண்டாம்னா பிரதான எதிர்கட்சி யாரு வந்தா கரெக்டா இருக்கும்? எடப்பாடியார், அதிமுக. அப்போ எடப்பாடியாரை
அதாவது தழும்ப தழும்ப அவர் குலுங்க, அதாவது மாவட்டமே அள்ளு சில்லி செதறி உடைகிற அளவுக்கு வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக தென் மாநிலம் எங்கும் எடப்பாடியாருடைய வரவேற்பு அவ்வளவு பெரிய வரவேற்பா இருக்கு. கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அதாவது ஆயிரக்கணக்காக எதிர்பார்த்த இடங்கள்ல ரொம்ப டிசிப்ளின்டா ஆர்கனைஸ்டா லட்சக்கணக்கான பேர் கூடுறான். அதாவது மார்ச் 23 ஒரு சர்வே வருது. அந்த சர்வேல டிஎம்கே தான் எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சர்வேக்காரன் அவனோட ரவுண்ட் 2 சர்வே எடுக்கிறான், அதிமுக எட்ஜுன்னு காட்டுறான். ஏன் அப்படின்னா முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்களுடைய என்ன ஓட்டம் அதிமுக பக்கம் திருப்ப ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எல்லா வேட்பாளரும் களத்துல இறங்குறான். எல்லா கட்சியினுடைய வேட்பாளரும் களத்துல இறங்கி அவன் என்ன பேசுறான், அவனுடைய ஒரே டார்கெட் என்ன, டிஎம்கே எவ்வளவு கேவலமா ஆட்சி பண்ணாங்க. இன்னைக்கு எல்லா வேட்பாளர்களும் ஒரு தெருவில் இறங்குறாங்க. தெருவில் இறங்கி ஆட்டோமேட்டிக்கா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது திமுகவினுடைய கோரமான கொடூரமான ஆட்சியை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிமுக பக்கத்தில் போய் அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எடப்பாடியாரை எல்லா தென் மாவட்டங்களை சேர்ந்த அனைவரும் இன்னைக்கு வரவேற்று ஏறக்குறைய 60 தொகுதிகள் தென் மாவட்டத்தில், தேனி மதுரையை தாண்டி கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த மக்கள் இன்னைக்கு அவ்வளோ ஆதர்ஷ நாயகனா எடப்பாடியார் அவர்கள் பார்க்குறாங்க. எடப்பாடியாரும் ஒவ்வொரு இடத்துல பேசும்பொழுது அவர் வைக்கிற பாயிண்ட் நச்சுன்னு இருக்கு. தென் மாவட்டங்கள் இதெல்லாம் பேசுனா உடனே அவங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு பேசுகிற ஒரு இடத்துல கஞ்சாவை நான் ஆட்சிக்கு நான் முதல்வர் என்று நீங்கள் என்னை அமர வைத்த 3 மாதங்களில் கஞ்சா என்ற வார்த்தை இந்த தமிழகத்தில் இல்லாமல் ஆக்குவேன்ற. இதுதான் வேணும். இதனால தான் அவர் பீப்புள்ஸ் மேன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மக்களினுடைய நாயகன், ஒரு யதார்த்த தலைவர் ஏன் சொல்றாங்கன்னா இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது கஞ்சா போதையினால கொள்ளையெல்லாம் நடக்குதுன்னு. ஆனா இந்த திமுக காரன் என்ன சொல்றான், கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டில், கஞ்சா 0% மாநிலமாக நான் தமிழ்நாட்டை வச்சிருக்கேன் அப்படின்னு பொய்ய சொல்றான். ஆனா மக்களுக்கு தெரியும் கஞ்சா இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, பாக்குறாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும், நியாயமா என்ன சொல்லணும், அதை நான் ஒழிக்கிறேன் அப்படிங்கிறோம். அதைத்தான் எடப்பாடியார் யதார்த்தமா பேசுறாரு. இன்னைக்கு அந்த மக்கள் கூட்டத்து நடுவில் இருந்துகிட்டு கஞ்சாவை 3 மாசத்துல இல்லாம ஆக்கிறோம் அப்படின்னு அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சு அந்த ஆர்ப்பரிப்பு அடங்குறதுக்கு 2 நிமிஷம் ஆகுது. ஸோ அதுதான் இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கறது. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை பேசுறாப்பல. நீங்க ஒண்ணும் இல்ல, கஞ்சாவை ஒழிச்சுட்டு வர எப்படி எடப்பாடியாரோட முடியும்? ஏன்னா எடப்பாடியார் யாரோட சீடரு? புரட்சித்தலைவர் அம்மாவுடைய சீடர். புரட்சித்தலைவர் அம்மா எப்படி எல்லண்டோனா அவங்கள மாதிரி இந்தியாவிலேயே எந்த சிஎமும் கிடையாதுன்ற மாதிரி எல்லண்டோ லேண்ட் ஆர்டர் வச்சிருந்தவங்க. அப்ப சட்டம் ஒழுங்குன்னு வந்துட்டா புரட்சித்தலைவி அம்மான்னு வந்துட்டா சட்டம் ஒழுங்கு. இரும்பு பெண்மணி அவங்களுக்கு ஏன் பேர் வச்சாங்க? இங்க கஞ்சா அப்படின்றது இல்லை, எந்த வகையான அதாவது மூர்க்கத்தனமும் இருக்கக்கூடாது, ரவுடித்தனமும் இருக்கக்கூடாதுன்னு ஆட்சியை நடத்துறாங்க. அதாவது எடப்பாடியாருடைய தலைவியாக இருக்கக்கூடிய அம்மா. அப்ப எடப்பாடியார் எப்படி இருப்பார்? அதுல இருந்து ஒரு 10% ஆட்சி நடத்தினாலே அவர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலினோட 100 மடங்கு நல்லா ஆட்சி நடத்திட முடியும். அப்ப அதுதான் நம்பிக்கை. அதைத்தான் பேசுறாரு. அதே மாதிரி முரட்டு பக்தனா இருக்காரு எடப்பாடியார் அப்படின்னு உதயநிதிக்கு வாய விட்டார் போல. அப்படியே பிரிண்ட் எடுத்துட்டு வர்றாரு. உங்க தாத்தா பாருங்க பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய முரட்டு பக்தனா இருக்காங்க அப்படின்னு பக்கத்துல வாஜ்பாய்க்கு கிட்டத்தட்ட குனிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. வாஜ்பாயிட்ட பாருங்க, வாஜ்பாயிட்ட கிட்டத்தட்ட 90 அடி குனிஞ்சிருக்காப்புல, 90% குனிஞ்சிருக்காப்புல உங்க தாத்தா. இவரு முரட்டு பக்தனா நான் முரட்டு பக்தனா அப்படின்னு சிரிப்பலை அங்க நிக்கக்கூடிய எல்லாரும் சிரிக்கிறான். அவ்வளவு கேவலமா ஏடிஎம்கேவுடைய ஒவ்வொரு அதாவது போலியான இதெல்லாம் அதாவது கருத்துரையாடல்கள்லாம் காமெடியா ட்ரோல் பண்ணி விடுறாப்ப எடப்பாடியார். இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு கனெக்ட் ஆகுது. அதனால தென் தமிழகத்தில் நான் சொன்ன மாதிரி 60 தொகுதிகள்ல 60 ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடியார் அதிமுக முந்திக்கிட்டு இருக்கு. அது போல கூட்டணி கட்சிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுவும் பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்போகி பாண்டி அப்படின்னு அமமுக சார்ந்த ஒரு வேட்பாளர் நிற்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா 2021 தனித்து நிற்கும் பொழுது 50,000 ஓட்டு வாங்குது. அப்ப அங்க நின்றவர் எச்ராஜா அவர் பக்கத்துக்கு ஒரு 40,000 ஓட்டு. அப்போ பாஜக தனித்து நின்று அமமுக தனித்து நிற்கும் பொழுதே அமமுகவை சார்ந்த அண்ணன் தேர்போகி பாண்டியவர்கள் 50,000 ஓட்டு வாங்குறாங்க. அப்படின்னா இன்னைக்கு அதிமுக பாஜக அமமுக சேர்ந்து நிற்கும் பொழுது அவருடைய வெற்றிலாம் எவ்வளவு பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எடப்பாடியார் கணிச்சு கூட்டணி கட்சியினருக்கும் தெற்கு மாவட்டங்களில் எங்கெங்க கொடுக்கணுமோ எவ்வளவு கொடுக்கணுமோ அதே மாதிரி இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாங்குநேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இசக்கிமுத்து என்ற அமமுக வேட்பாளர். அவர்லாம் பாத்தீங்கன்னா படித்தவர், பண்பானவர். நாங்குநேரியில அவரை பத்தி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், கொஞ்சம் பேருக்கும் அவரை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேட்பாளர்கள்ல மிக துரிதமாக மிகவும் பெரிய அளவுல
பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க வேட்பாளர் யாருன்னா இசக்கி முத்து அவர்கள் தான். அப்ப அவரு ஆட்டோமேட்டிக்கா அந்த தெரிஞ்ச 10,000 பேர் இன்னொரு 10,000 பேருக்கு சொல்லுவான் இவர் எவ்வளவு நல்லவர்னு, அவன் இன்னொரு 10,000 பேருக்கு சொல்லுவான். அப்படி ஒரு 50,000 60,000 ஓட்டுலேயே அவரெல்லாம் ஜெயிப்பாரு அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாங்குநேரியினுடைய வெற்றி வேட்பாளர் அமமுக வேட்பாளர் தான். இப்படி தெரிஞ்ச நபர்களை, தெரிஞ்ச மக்கள் கூட உரையாடல பேசுன நபர்களை போடுறாங்க. அதே மாதிரி 2 டாக்டர்ஸை போட்டிருக்காங்க தென் மாவட்டங்களில். 2 டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு 29 வயது, ஒருவருக்கு 28 வயது. அதாவது எடப்பாடியார் செல்ஃபிஷ், எடப்பாடியார் அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த 50 வருஷத்துக்கு நான் அதிமுக கொண்டு போனோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை, அதாவது முதல் தலைமுறை அரசியல்வாதிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல 35 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களை இந்த தடவை வேட்பாளராக போட்டிருக்காரு. இது திமுகவில் வெறும் 19 பேர் தான். அப்ப பாத்துக்கோங்க, 30 பேர் எங்க இருக்கு, 19 பேர் எங்க இருக்கு. இதுதான் அதிமுக, இதுதான் எடப்பாடியார். அதாவது அடுத்த தலைமுறையினரை அதிமுகக்குள்ள கொண்டு வந்து அவங்களை வேட்பாளர் ஆக்கி அவங்களாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், எல்லாரும் பார்த்தீங்கன்னா வக்கீல்கள், எவ்வளவு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து போட்டு அதன் மூலமாக அதிமுக அடுத்த 50 வருஷத்துக்கு கொண்டு போகணும்னு இன்னைக்கு தென் மாவட்டங்களில் அவ்வளவு இலகுவாக இன்னைக்கு மக்களை வந்து தன் பக்கம் திருப்பி இருக்கிறார். தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய வெற்றி மீண்டும் எப்படி 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு வெற்றி கிடைத்ததோ அதே போல ஒரு வெற்றி வந்து எடப்பாடியார் இருந்தாரு. ஒன்றும் இல்லை, தேனி வந்து ஓபிஎஸ் கண்ட்ரோல்ல தான் அப்படின்னு ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால வந்து எடப்பாடியார் செல்ஃபிஷ், எடப்பாடியார் ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டா என்ன, எடப்பாடியார் ஏன் ஓபிஎஸ் சேர்த்துக்கலன்றது இன்னைக்கு அன்னைக்கு கேட்டவர்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். அவர் பாருங்க, அவருடைய அதாவது ஆஸ்தான கட்சியான 3 முறை முதல்வராக்கிய ஒரு கட்சியை உதாசீனப்படுத்திட்டு இன்னைக்கு கலருக்கு என்ன சொல்றது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுகவுடைய முரட்டு பக்தரா மாறிட்டாரு. அப்படிப்பட்டவரை எப்படி இதற்கு முன்னாடியே கணித்து இது எடப்பாடியார் ஒதுக்கி வைத்திருந்தாருன்றதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தேனி மாவட்டம் இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஓபிஎஸ் கேவலமா இருப்பார் நாங்க நினைக்கல, அதனால நாங்க எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம். ஏன்னா எங்களை வாழ வச்சது அதிமுக, எங்களை வாழ வச்சது எம்ஜிஆர் ஜெயலலிதாவும். அப்படிப்பட்ட அதிமுகவை நாங்க இந்த ஓபிஎஸ்ன்ற ஒரு பேராசை பிடித்த ஒரு மனிதனுக்காக நாங்க மாற்றணும்னு நினைக்கல. அவர் எங்கேயும் போயிட்டு போறாங்க, இந்த தடவை எப்படியாவது உயிரை கொடுத்தாது அதிமுக ஜெயிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள தொகுதியினுடைய வேட்பாளர்கள், தொகுதியினுடைய மக்கள் பேசிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அதிமுகவுடைய வெற்றி, வீசுவது எடப்பாடியார் அலை, வரப்போவது இபிஎஸ் மாடல், எந்த வகையிலும் 7லிருந்து 10% வித்தியாசம், 12லிருந்து 13 தொகுதி வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும். அந்த வெற்றியை எவன் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.